தனிமையும் உடனிருப்பும் என்ற மனிதனை கடவுள் படைத்துவிட்டு ஒரு விஷயத்தை கூர்ந்து நோக்குகின்றார். ஆதாம் தான் மனிதன். அவனுக்கென்று சரியான ஜோடி இல்லை, வாழ்க்கை துணை இல்லை என்பதை அவர் உணர்கின்றார். அவன் தனிமையாக இருக்கிறான் என்பதையும் கடவுள் உணர்ந்து பார்க்கின்றார். உணர்ந்து பார்த்துவிட்டு இந்த உலகத்தை 6 நாட்களில் படைத்து 7ஆம் நாள் ஓய்வெடுத்த இறைவன் எல்லாமே நல்லதெனத்தான் கண்டார் என்பதை நமக்கு தொடக்க நூல் புத்தகம் எடுத்து காட்டுகின்றது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லது அல்ல என கண்டார். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அது என்ன தெரியுமா? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதை கடவுள் உணர்ந்து கொண்டார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் தனியாக இருப்பது, தனிமையாக இருப்பதல்ல, தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதை கடவுள் கண்டார். தனியாக இருப்பதற்கும் தனிமையாக இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? தனியாக இருப்பது என்று கேட்டால், நான் தனியாக இருக்கின்றேன், ஆனால் எனக்குள் இருக்கக்கூடிய உணர்வு என்ன? என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள். எனக்கு மனது அன்பாக என்னை அன்பு செய்வதற்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே நான் எந்த இடத்தில் தனியாக இருந்து வேலை செய்தாலும் என்னை எல்லோரும் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது அல்லவா? அதுதான் இந்த தனிமையாக இல்லை என்ற உணர்வு, தனியாக இருக்கும் உணர்வு. அதுவே நான் தனிமையாக இருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு யாருமே இல்லை, இந்த உலகத்தில் நான் மட்டும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறது அல்லவா? அதுதான் தனிமையான உணர்வு. இந்த உணர்வு தான் நல்லதல்ல என்பதை கடவுள் கண்டார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த தனிமையான உணர்வுக்கு யார் வருகிறார்களோ அவர்கள் மன வளர்ச்சியும் சரி, மன உணர்ச்சியும் சரி, அப்படியே குன்றி போய் சில நேரங்களில் தற்கொலை முடிவுகளை கூட எடுத்துக்கொள்வார்கள். இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் வாழ்க்கை துணையை ஏற்படுத்துகின்றார். வாழ்க்கை துணை என்று வரும்பொழுது தனிமை உணர்வு வராது. தனியாக இருந்தாலும் நான் என் வாழ்க்கை துணையோடு இருக்கிறேன் என்ற உணர்வு வரும் என்பதை நினைத்துத்தான் கடவுள் ஆணுக்கு ஏற்ற பெண்ணையும் படைத்தார். அது திருமணத்தில் நிறைவு பெற வேண்டும் என்பதையும் கடவுள் தொடக்கத்திலேயே இயற்கையாக படைத்திருக்கிறார். உணர்ந்து பார்த்து குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியுமாக இருப்பவர்கள் தனியாக இருந்தாலும் தனிமையாக அல்ல, உடனிருப்பு என்று ஒன்று வந்துவிட்டால் தனிமையை அது போக்கும் என்று உணர்ந்து கொள்வீர்களாக.